போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். முதல்ல இந்த டாபிக் போடுறதுக்கு முன்னாடி பேசிக்கா இதுல என்னென்ன வரும் அப்படிங்கறத பத்தி பாத்துடலாம். ஒரு போட்டு ஸ்ட்ரீம்ல போகும்போது, ஸ்ட்ரீம்னா என்னன்னா நீரோடை, அது ரிவரா இருக்கலாம், ஆறுல படகு போகுது அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வாட்டர் சர்ஃபேஸ், ஒரு நீர்ப்பரப்பின் மேல ஒரு படகு போறது, மோட்டார் போட். இது நீங்க நினைக்கிற மாதிரி படகு அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த காலத்துல உள்ள படகு அப்படி எடுத்துக்க கூடாது. போட்டுக்குன்னு தனியா ஒரு ஸ்பீடு உண்டு, ஸ்ட்ரீமுக்குன்னு தனியா ஒரு ஸ்பீடு உண்டு. ஓகேவா? இது எப்படி இந்த சம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன், ஒரு போட்டோட ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன் நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் இப்ப வரைகிறது ஒரு ஸ்ட்ரீம், ஒரு ஆறு. ஓகேயா? இதோட டைரக்ஷன் இங்க இருந்து இங்க போயிட்டு இருக்கு. தண்ணி இந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு எடுத்துக்கலாம். இப்ப இதுல ஒரு போட் போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த போட் போகக்கூடிய டைரக்ஷனுமே எப்படியா இருக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த டைரக்ஷன், அதாவது ஸ்ட்ரீம் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல போட் போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இன்னொரு பொசிஷன், இப்போ ஸ்ட்ரீம் இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேயா? டைரக்ஷன் இப்படி இருக்கு, பட் போட் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ஓகேயா? இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு பொசிஷன்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல போட் வரையும் போது நான் வாட்டர் சர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் கீழே போட்டிருக்கேனா? ஓகேயா? இது கொஞ்சம் தண்ணிக்குள்ள எப்படி இருக்கு, சிங்க் ஆயிருக்கு, மூழ்கி இருக்குன்னு சொல்லலாம். ஓகேயா? இங்க பாருங்க, வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலதான் போட் இருக்கு, இங்க தண்ணி கீழே வரவே இல்லை. ஏன் இந்த மாதிரி ரெண்டு பொசிஷன் நடக்கும்னா, வாட்டர் போகக்கூடிய அதே டைரக்ஷன்ல போட் மூவ் ஆகுதுன்னா அதோட ஸ்பீடு அதிகமா இருக்கும், அண்ட் அதோடைய பொசிஷன் கொஞ்சம் தண்ணிக்குள்ள மூழ்கி தான் இருக்கும். ஆனா வாட்டர் போகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல போட் மூவ் ஆகுதுன்னா அது எப்பவுமே அதோடைய பேஸ் எங்க இருக்காது, தண்ணிக்குள்ள இருக்காது, மேலதான் இருக்கும். இதுதான் அடிப்படையான விஷயம். இத வச்சுதான் இந்த சம் ஃபுல்லாவே கேட்பாங்க, இந்த டாபிக் ஃபுல்லாவே கேட்பாங்க. ஓகேவா? இதுல போட் போகக்கூடிய டைரக்ஷன், அந்த ஸ்பீடு இருக்குல்ல, அது என்னன்னு வச்சுக்கணும்னா எக்ஸ். ஓகேயா? இந்த ஸ்ட்ரீம் போகக்கூடிய டைரக்ஷன் அது என்னன்னு வச்சுக்கணும்னா ஒய். ஓகேயா? சோ இப்போ போட் போகக்கூடிய டைரக்ஷன் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி டவுன், கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தா இதுக்கு பேரு டவுன் ஸ்ட்ரீம். சரியா? ஸ்ட்ரீமுக்கு உள்ள டவுன்ல இறங்கி இருக்கு, அதனால டவுன் ஸ்ட்ரீம். இது ஸ்ட்ரீமுக்கு மேல இருக்கு, அதனால இதுக்கு பேர் என்ன, அப் ஸ்ட்ரீம். நாம எக்ஸ் ஒய்ங்கிறத எதோட ஸ்பீடா எடுத்திருக்கோம், போட்டோட ஸ்பீட் என்ன, எக்ஸ். ஓகேயா? போட் ஸ்பீட் எக்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் எழுதுறது எல்லாமே உங்க நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீமோட ஸ்பீட் ஒய். இது நாமளே எடுத்துக்க கூடியது, நம்ம ஃபார்முலால இந்த எக்ஸ் ஒய் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்ப டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னா கவனிங்க, போட்டோட ஸ்பீடு எக்ஸ், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ஒய்ன்னு இருக்குல்லப்பா. இந்த ரெண்டு ஸ்பீடையும் ஒரே ஸ்பீடுக்கு மாத்தணும். ஒரு கேள்வியில ஒரு ஸ்பீடு தானே இருக்க முடியும், இது தனியா இது தனியா ஸ்பீடு இருக்குது இல்லையா? இது நீங்க ஒரே ஸ்பீடா மாத்தணும்னா டவுன் ஸ்ட்ரீம்ல போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். டவுன் ஸ்ட்ரீமுக்கான ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ds ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணா அதுதான் ds.
டவுன் ஸ்ட்ரீம்ல போட்டு போகும்போது அதோட ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணினா போதும். அதான் டவுன் ஸ்ட்ரீம்ல போட்டு போறப்போ டோட்டல் ஸ்பீடு. புரிஞ்சிச்சா இப்ப நான் சொன்ன பாயிண்ட்? டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன டைரக்ஷன்? என்ன டைரக்ஷன்? சேம் டைரக்ஷன். போட் என்ன ஸ்பீட்ல போதோ சாரி என்ன டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல தான் ஸ்ட்ரீம் போகும். அப்ஸ்ட்ரீம்னா என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ அப்ஸ்ட்ரீம்ல போட் போறப்போ அந்த ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணும்? செகண்ட் ஃபார்முலா யூஎஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அப்படின்னு சொன்னா அதோட ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். மைனஸ் பண்ணும். டவுன் ஸ்ட்ரீம்ல தான் ஆட் பண்ணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல மைனஸ். எழுதியாச்சா? ரெண்டு ஃபார்முலா எழுதியாச்சா? ஸோ புரியுதா நான் இப்ப சொல்றது? போட்டு சேம் டைரக்ஷன், அதாவது ஸ்ட்ரீம் ரிவர் போகக்கூடிய அதே டைரக்ஷன்ல போட்டு போகுதுன்னா அதோட ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணுங்க, அதுதான் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. போட்டு வந்து ரிவரோட டைரக்ஷன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதுன்னா ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ணுங்க, அதுதான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ இது வந்து ரெண்டு ஃபார்முலா எழுதிருக்கோம். தேர்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு. போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா வந்து ds மைனஸ் பிளஸ் ds மைனஸ் பிளஸ் யூஎஸ் பை 2. இது ஒய். ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா ரிவரோட ஸ்பீடு மட்டும் தனியா கண்டுபிடிக்கணும்னா ds மைனஸ் யூஎஸ் பை 2. டிஎஸ்னா என்னப்பா? டவுன் ஸ்ட்ரீம். யூஎஸ்னா என்ன? அப்ஸ்ட்ரீம். இப்போ நீங்க போட்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து எது கொஸ்டின்ல கொடுத்துருக்கணும்? டிஎஸும் யூஎஸும் கொடுத்துருந்தா அது ரெண்டையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அது எதாவது கிடைச்சிடும்? போட்டோட ஸ்பீடா கிடைச்சிடும். ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வேணும்னா கொஸ்டின்ல டிஎஸும் யூஎஸும் கொடுத்துருக்கணும், அதை மைனஸ் பண்ணி என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். இந்த 4 ஃபார்முலாஸ் தான்ப்பா இதுல பேசிக். போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் ஃபுல்லாவே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். அதுல இந்த 4 ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இப்ப சம் போலாமா? நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா புரியும். தமிழ்ல நான் வேணா சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. பட் தூய தமிழ் ரயில்வே எக்ஸாம்ல எதிர்பார்க்க முடியாது. மற்ற டாபிக்ல நான் ரெண்டுலயுமே சொல்றேன் தானே. ஸ்பெசிபிக்கா இதை ஏன் நான் இங்கிலீஷ்ல படிங்கன்னு சொல்றேன்னா இங்கிலீஷ்ல படிக்கிறது தான் இந்த டாபிக்கு நல்லது. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா போட முடியும் சம்மோட வேல்யூ. ஓகேவா? கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். இஃப் the speed of a boat
in still water. Still water is 8 km/h. And the rate of the stream is 4 km/h. Then find upstream and downstream. Upstream and downstream of the boat. Question எழுதியாச்சா? இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து ஸ்பீட் ஆஃப் த போட் எவ்வளோ இருக்குப்பா? 8 km/h. அண்ட் ரேட் ஆஃப் த ஸ்ட்ரீம், ரேட் அப்படின்னா ஸ்பீடு தான். ஓகேயா? ரேட்னா இது என்னது? ஸ்பீடு. ரேட் ஆஃப் த ஸ்ட்ரீம் ஒய் என்ன இருக்குப்பா? இது எக்ஸ், இது என்னது? ஒய். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம் தானே, அப்ஸ்ட்ரீம்க்கும் டவுன் ஸ்ட்ரீம்க்கும். அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம்க்கு வந்து பிளஸ்ஸா மைனஸா? எக்ஸ் மைனஸ் ஒய். அப்ப எக்ஸ் வந்து எவ்வளோ? 8 மைனஸ் 4 எவ்வளோ? 4. யூனிட் என்ன போடணும்? இங்க என்ன யூனிட் இருக்கு? km/h. ஓகேயா? டவுன் ஸ்ட்ரீம்க்கு வந்து என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ 8 பிளஸ் 4 எவ்வளோ? 12 km/h. அப்ப அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ 4, டவுன் ஸ்ட்ரீம் வந்து எவ்வளோ? 12. அவ்வளவுதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இந்த ஸ்டில் வாட்டர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? ஸ்டில் வாட்டர் அப்படின்னா என்னன்னா, ஒரு போட்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா அப்போ நாம அத எந்த இடத்துல அந்த போட்டை ஓட்டுறோமோ அதுக்கு அந்த தண்ணிக்கு என்ன இருக்கக்கூடாது? ஸ்பீடு இருக்கக்கூடாது. அப்ப அந்த தண்ணியோட ஸ்பீடும் இருந்துச்சுன்னா போட்டோட ஸ்பீடு எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ நீங்க போட்டை ரிவர்ல ஓட்டி பார்க்கும்போது அந்த ரிவரோட ஸ்பீடு வந்து என்னன்னு எடுத்துக்கணும்? 0. அப்படி இருந்தாதான் அது போட்டோட ஸ்பீடுன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியும். அதுதான் இந்த இடத்துல ஸ்டில் வாட்டர்னு நிறைய கொஸ்டின்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, போட்டோட ஸ்பீடு மட்டும்தான் நாங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம், இதுல ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக. ஓகேவா? ஸ்டில் வாட்டர்னா ஸ்டாண்டர்ட் வாட்டர், தண்ணியில வந்து ஸ்பீடு இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த சம் எல்லாருக்கும் புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ இதுல ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் தெரியணும்ப்பா. இப்போ வந்து ஒரு சம்ல வந்து மேன்ஸ் ஸ்பீட்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்னன்னு எடுத்துப்பீங்க? மேனோட ஸ்பீடுனா அது வந்து எதோட ஸ்பீடு? போட்டோட ஸ்பீட். ஓகேயா? மேன் ஸ்பீட்னு சொன்னா அது போட்டோட ஸ்பீடு. ஸோ அது மாதிரி ரேட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ஸ்ட்ரீமோட ஸ்பீடுன்னு அர்த்தம். ரேட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா அது ஸ்ட்ரீமோட ஸ்பீட், அதாவது நீரோடையோடைய வேகம். ஓகேயா? அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு கொடுப்பாங்க, வித் த ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் த ஸ்ட்ரீம்னு சொன்னா அது வந்து என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னா சேம் டைரக்ஷன்,
அதாவது போட்டும் ஸ்ட்ரீமும் ஒரே டைரக்ஷன்ல போகுது. அப்ப அதோடைய வேல்யூ வந்து எப்படின்னு எடுத்துப்பீங்க? டவுன் ஸ்ட்ரீம். ஓகேயா? வித் த ஸ்ட்ரீம்னு சொன்னா அது டவுன் ஸ்ட்ரீம்ல போகுதுன்னு அர்த்தம். சேம் டைரக்ஷனா டவுன் ஸ்ட்ரீம் தானப்பா? ஓகேயா? அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அது எதுல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்னா அது என்ன ஸ்ட்ரீம்? அப்ஸ்ட்ரீம். ஆப்போசிட் டைரக்ஷன்னா அது என்னது? அப்ஸ்ட்ரீம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வித் த ஸ்ட்ரீம், அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம், இதெல்லாம் சில இடத்துல வரும். அப்படி வரும்போது நீங்க அதை கரெக்டா போடணும். டைரக்ஷன் வந்து என்ன டைரக்ஷன்ங்கிறது சொல்ல தெரியும். நோட் பண்ணியாச்சா? கொஸ்டின்ஸ் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man can row with the speed of 6 km/h in still water. Still waterன்னு சொன்னாலே அது போட்டோட ஸ்பீட் தான். ஓகேயா? What will be his speed with the stream if the speed of stream is 2 km/h? ஒரு மனிதன் நீரோடையில் நிலையாக உள்ள ஒரு நீரோடையில் ஒரு படகை 6 km/மணி வேகத்தில் ஓட்டுகிறான். அந்த நீரோடை செல்லும் திசையிலேயே அவன் சென்றால் அவனுடைய வேகம் என்ன அப்படின்னு வரும். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் தமிழ்ல. ஸோ நிறைய நான் போட்டு இது பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து இங்கிலீஷ்ல போடுறது பெட்டர். ஏன்னா நமக்கு பாதி பேருக்கு தமிழ்ல படிச்சா என்ன செய்யாது, அதாவது கேள்வி வந்து உங்களுக்கு அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது குழப்பமா இருக்கும். அது மைனூட்டா ரீட் பண்ணாதான் தமிழ்ல தெரியும். அதனாலதான் நான் இங்கிலீஷே ஓகேன்னு சொல்றேன். இதுல யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா? இது வரைக்கும் நான் சொன்னது ஓகேவா? இல்ல யாருக்காவது இருந்தா சொல்லுங்க. எல்லாம் அப்புறமா முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நிமிஷத்துல இல்ல எனக்கு தமிழ் தான் புரியும் அப்படி யாரும் சொல்லக்கூடாது. யாருக்கும் அப்படி இல்லை தானே? அமைதியா இருக்கிறது தான் ஓகே. மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து எக்ஸ் என்ன சொல்லுங்க. ஸ்டில் வாட்டர்னு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ எக்ஸ். எக்ஸ்னா எதோட ஸ்பீடு? போட்டோட ஸ்பீடு. எக்ஸோட வேல்யூ வந்து 6 km/h. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் எவ்வளவு இருக்குப்பா? ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னா அது என்ன வேல்யூப்பா? ஒய். ஒய் வந்து எவ்வளவு இருக்கு? 2 km/h. இந்த கொஸ்டின்ல அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணுமா இல்ல டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணுமா? இதை எதை வச்சு சொன்னீங்க? டவுன் ஸ்ட்ரீம் தான். இந்த இடத்துல ஒரு வேர்டு வருதா? வித் த
ஸ்ட்ரீம். நான் சொன்னேன் வித் த ஸ்ட்ரீம்னா என்ன டைரக்ஷன்? சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன்னா என்னது? டவுன் ஸ்ட்ரீம். ஸோ அப்ப இந்த கொஸ்டின்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்கான ஃபார்முலா என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப ஆன்சர் 6 பிளஸ் 2 எவ்வளோ? 8 கிலோமீட்டர் பெர் அவர். அவ்வளவுதான். ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் போலாமா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ இதுல வந்து அப்ஸ்ட்ரீம் இந்த கொஸ்டின் வாசிங்க. சதீஷ் கேன் ரோ upstream at 10 kilometer per hour and downstream at 18 kilometer per hour. Find the man's rate in still water and the rate of current. Man's rate na அது எதப்பா குறிக்குது? ரேட்னா ஸ்பீடுப்பா. இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொன்னா எதை கண்டுபிடிக்க சொல்றாங்க? எக்ஸ கண்டுபிடிக்க சொல்றாங்க, போட்டோட ஸ்பீட். மேன் என்ன ஸ்பீட்ல போறாருன்னா அது போட் போற ஸ்பீட்ல தான் மேன் போறாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மேன்ஸ் ரேட் வந்து எக்ஸ். ரேட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா அது என்னது? ஸ்ட்ரீம். அதாவது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, நீரோடையோட வேகம் ஒய். எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிக்க சொல்றாங்கப்பா இந்த கொஸ்டின்ல. ஓகேயா? இப்போ சதீஷ் கேண்ட்ரோ அப்ஸ்ட்ரீம் அட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ என்னன்னு போட்டுடலாம். 10 கிலோமீட்டர் பெர் அவர் போட்டுடலாம். டவுன் ஸ்ட்ரீமோட வேல்யூ என்ன போட்டுடலாம்? 18 கிலோமீட்டர் பெர் அவர் போட்டுடலாம். ஓகேவா? இது ஒரு விஷயம் கவனிங்க. இந்த கொஸ்டின்ல போசார் ஸ்ட்ரீம் எல்லா சம்லையுமே அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ பெருசா இருக்குமா, டவுன் ஸ்ட்ரீமோட வேல்யூ பெருசா இருக்குமா? போட் வந்து தண்ணி போற அதே டைரக்ஷன்ல போனா ஃபாஸ்டா தானே போகும். அப்ப எது ஸ்பீடா இருக்கும்? வேல்யூ எது அதிகமா இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் தான் எப்பவும் அதிகமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் 18 வருதா, எதிர்த்து போகும்போது வேகம் கம்மியாயிடும். ஸோ அப்ஸ்ட்ரீம்ல 10 தான். புரியுதா? சரி, இப்ப வந்து இந்த ரெண்டையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்?
எக்ஸ் ஒய். எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க? பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ் தானே. என்ன போர்ட் ஃபார்முலா? டிஎஸ் பிளஸ் யூஎஸ் பை 2. ஓகேயா? அப்ப 18 பிளஸ் 10 பை 2. 28 by 2 எவ்வளோ? 14 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒய்யோட வேல்யூ என்ன? டிஎஸ் மைனஸ் யூஎஸ் பை 2. 18 மைனஸ் 10 by 2. 8 by 2 கேன்சல் பண்ணா 4. ஓகேயா? அப்ப ஒய்யோட வேல்யூ 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அவ்வளவுதான். ஸோ இது புரியுதா எல்லாருக்கும்? இந்த சம் புரியுதா? சரி, இப்போ வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின். நான் இப்போ கொடுக்கறது எல்லாமே ப்ராக்டிஸ் கொஸ்டின். நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்பா? 2. இதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அது சொல்லுங்க. and the speed of your boat in still water அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு? 2 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கா? இது எல்லாருமே கண்டுபிடிக்க முடியுது தானே. ஸ்பீட் ஆஃப் your போட்டுனாலே 4 தான். ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னா 2. என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ஸ்ட்ரீம் ஃபார்முலா என்ன? பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். அப்ப 4 மைனஸ் 2 ஆன்சர் என்ன? 2. அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த சம். நல்ல கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்க. அதை நோட் பண்ணிட்டு அப்புறமா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க.
ஆன்சர் என்னப்பா இந்த கொஸ்டின்ல டவுன் ஸ்ட்ரீம் வேல்யூ என்ன 9, அப்ஸ்ட்ரீம் வேல்யூ என்ன 5. என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஸ்பீட் ஆஃப் ரவி ரவியோட ஸ்பீடுனா அது போட்டோட ஸ்பீடுன்னு தான் அர்த்தம் ஓகேவா ஸ்பீட் ஆஃப் ரவினா அது எக்ஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்னா என்னது ஒய் எக்ஸும் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஒய்யும் கண்டுபிடிக்கணும் டிஎஸ் யூஎஸ் கொடுத்திருந்தா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பிளஸ்ஸா மைனஸா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும் ஸோ இதில் ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 + 5/2 14/2 கேன்சல் பண்ணால் 7 எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணும் 9 - 5/2 4/2 கேன்சல் பண்ண ஆன்சர் 2 7 2 வருதா ஓகே அடுத்த சம் போலாமா இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 9 km/hங்கிறது என்ன வேல்யூப்பா ஸ்டில் வாட்டர்னு வருதா அப்ப இது என்ன வேல்யூ எக்ஸ் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃபைண்ட் த டவுன் ஸ்ட்ரீம் டிஎஸ் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க ஓகே அப்புறம் இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல when the river is flowing with the speed அப்படின்னா இது என்ன வேல்யூ ஒய் ஸோ நம்ம கிட்ட எக்ஸ் வந்து 9 இருக்கு ஒய் என்ன இருக்கு 6 இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க டிஎஸ் ஃபார்முலா என்ன எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய்னா அப்ப என்ன 9 + 6 15 ஆன்சர் வந்து 15 km/h பதினஞ்சு ஆன்சர் ஓகேயா அடுத்த கொஸ்டின்
அடுத்த சம். இந்த சம் எப்படி ட்ரை பண்ணுவீங்க? ஆன்சர் ட்ரை பண்ணி சொல்லுங்க. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் லைனே ஸ்பீட் ஆஃப் எ மேன் இருக்கு. அப்ப ஈஸியா எக்ஸ் என்னன்னு சொல்லிடலாம் 10. ஓகே, ரேட் ஆஃப் கரண்ட்னு இருக்கு அப்படின்னா ஒய் என்னன்னு சொல்லிடலாம் 3. இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ஸ்ட்ரீம் தானே கண்டுபிடிக்கணும். அப்ஸ்ட்ரீம் ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ 10 மைனஸ் 3 ஆன்சர் என்ன? 7 km/h. அவ்வளவுதான். இது வரைக்கும் போட்ட சம்ஸ்ல எந்த கன்ஃபியூஷன் இல்லை தானே? கிளியரா தானே? புரியுதா? அடுத்த சம் போலாமா? சரி, இப்ப நான் கொடுக்குற சம் கொஞ்சம் மாத்தி கொடுக்குறேன். யாரு ஆன்சர் கரெக்டா போடுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. என்ன ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்றீங்க? ஆக்சுவலா இங்க கேட்டிருக்கிறது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். அதை மட்டும் வாசிச்சுட்டு அந்த y ஈக்குவல் டு ds மைனஸ் us/2 இந்த ஃபார்முலா யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க? இது கிடையாது, இந்த ஃபார்முலா வராது. சரியா? இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த போட் எக்ஸ் வந்து 8 கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அண்ட் ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15. இந்த ரெண்டையும் வச்சுதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இதுக்கு வந்து நம்ம டவுன் ஸ்ட்ரீம் ஃபார்முலா போட்டாலே போதும். டவுன் ஸ்ட்ரீம் ஃபார்முலா என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய் தானே? இதுலயே சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்ம ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இதுல எக்ஸ் தெரியும், டிஎஸ் தெரியும். அப்ப எது மட்டும் வேணும்? ஒய். எக்ஸ் இருக்க இடத்துல 8 போடுங்க. டிஎஸ் வந்து என்ன போடுங்க? 15 பிளஸ் எக்ஸ் வருமா? சரி, இந்த ஒய் வருமா? இப்ப நம்ம ஒய் வேணும்னா அப்ப இந்த 8 இந்த சைட் கொண்டு போங்க. -8. அப்ப ஒய்யோட வேல்யூ என்ன? 7. யூனிட் வந்து 7 km/h.
ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A man can row with the stream at 8 km per hour from against the stream at 6 km per hour. Find his speed in still water. இது ட்ரை பண்ணி சொல்லுங்க. A man can row with the stream னா என்ன பார்த்தோம்? With the stream னா என்னது? Downstream. ஓகேயா? Against the stream னா என்னது? Upstream. With the stream னா same direction. So DS அது. Against the stream னா opposite direction. அது US. The upstream. So நமக்கு வந்து DS என்ன இருக்குன்னா 8 km per hour இருக்கு. And upstream என்ன இருக்கு? 6 km per hour இருக்கு. இது ரெண்டையும் வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? His speed. அந்த மேனோட ஸ்பீட்னா அது போட்டோட ஸ்பீட். எதுல? ஸ்டில் வாட்டர். ஸோ எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஃபார்முலா என்ன? ds பிளஸ் யூஎஸ் பை 2. பிளஸ் மைனஸ் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. எப்ப கேட்டாலும் கரெக்டா சொல்லணும். 8 plus 6 14 by 2. கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 7. ஓகே தானே? ஸோ இந்த மாதிரி சம் வந்தா போட்டுருவீங்களா? அடுத்தது இதே சம் தான், பட் இந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரெயிட்டா 8 km per hourனு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி வேல்யூஸை கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் தனியா, ஹவர்ஸ் தனியா கொடுத்துருவாங்க. அதை நாம ஸ்பீடா மாத்திட்டு அப்புறமா இந்த ஃபார்முலால என்ன செய்யணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபார்முலா அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். தெரியும் தானே இந்த ஃபார்முலா எல்லாருக்கும்? இந்த டாபிக்கே நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட ஒரு பார்ட் தானே நான் சொன்னேன். அப்ப ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ எனக்கு வந்து ஒரு போட்டு 80 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை 10 ஹவர்ஸ்ல கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப இதோட ஸ்பீடு என்ன சொல்வீங்க? இது வந்து டிஸ்டன்ஸ்ல எழுதணும், இது எதுல எழுதணும்? டைம்ல எழுதணும். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 80 by 10. கேன்சல் பண்ணா எவ்வளோ? 8. ஸோ இது மாதிரி டிஸ்டன்ஸ் டைம் தனியா கொடுத்துருவாங்க. அதை ஃபார்முலால சரி ஸ்பீடோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலால நம்ம போட வேண்டியதா இருக்கும். புரிஞ்சுச்சா? ஸோ இது சம்டைம் டைம் வந்து இது கிலோமீட்டர் ஹவர்ஸ்ல கொடுக்கலாம், மீட்டர் செகண்ட்ல கொடுக்கலாம், இல்ல கிலோமீட்டர் மினிட்ஸ்ல எல்லாம் கொடுக்கலாம். ஸோ அப்படிலாம் வந்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
ஓகேயா? இந்த கொஸ்டின்ல வந்து பாருங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை டைரக்டா கொடுத்துருக்காங்களா? இல்ல. டிஸ்டன்ஸ் தனியா 40 கிலோமீட்டர், இது டிஸ்டன்ஸ். டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கப்பா? 4 hours. சரி, நல்லா கவனிங்க. டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருந்தா டைம் கண்டிப்பா எதுல தான் இருக்கணும்? ஹவர்ஸ்ல தான் இருக்கணும். ஒருவேளை அது மினிட்ஸ்ல இருந்தா அது நீங்க எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும்? ஹவர்ஸ்க்கு மாத்திக்கணும். ஓகேவா? இப்ப நான் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறேன். டிஎஸ். டிஎஸ் ஈக்குவல் டு என்ன போடணும் சொல்லுங்க? 40. ஸ்பீடு ஃபார்முலா என்னப்பா? டவுன். இது ஆக்சுவலா டிஎஸ்ங்கிறது என்னது? ஆக்சுவலி டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அதான அர்த்தம்? ஸ்பீடு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா இருக்கு? 40 கிலோமீட்டர். மேல 40, கீழே 4 hours. இதை கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 10 கிலோமீட்டர் பர் ஹவர் யூனிட். மேல கிலோமீட்டர், கீழே ஹவர்ஸ் இல்லையா? ஸோ அதனால டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடோட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன வரும் சொல்லுங்க? அப்ஸ்ட்ரீம்கான டிஸ்டன்ஸ் தனியா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 24. டைம் தனியா இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஸோ இங்க என்ன போடுவீங்க? 24/3. இதை கேன்சல் பண்ணா 8 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேயா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் ஹிஸ் ஸ்பீட், அதாவது இன் ஸ்டில் வாட்டர், அதாவது எக்ஸ் அப்புறம் என்னது ஒய், இந்த ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன போடணும்? 10 + 8/2. 18/2 எவ்வளோ? 9. ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? 10 - 8/2. 4/2. ஆன்சர் என்ன? 2. ஸோ ஆன்சர் எக்ஸோட வேல்யூ 9 அண்ட் சரி, 10 - 8 வந்து 2/2. 2/2னா அப்ப இங்க என்ன வரும்? 1. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணும். இது ட்ரை பண்ணி சொல்லுங்க.
இது சின்ன கால்குலேஷன் தானே, இதுலயே ஏன் தப்பு வருது நிறைய பேருக்கு? கரெக்டா சொல்லுங்க, நீங்க போட்டது கரெக்டான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு 64/4. இதை கேன்சல் பண்ணா 16 தானப்பா, 16 4 64. இது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 40 டிஸ்டன்ஸ், ஹவர்ஸ் என்ன 5. கேன்சல் பண்ணா 8 km/h. இதுல ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் ஹிஸ் ஸ்பீடு, அதாவது ஸ்டில் வாட்டர் எக்ஸும் கண்டுபிடிக்கணும், ஸ்பீட் ஆஃப் த போட் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கான ஃபார்முலா வந்து 16 + 8/2. 16 + 8 24/2 அடி கொடுத்தா 12. ஒய்யோட வேல்யூ வந்து 16 - 8/2. 8/2 தானே, கேன்சல் பண்ணா 4. ஒரு ஆன்சர் 12, இன்னொரு ஆன்சர் என்ன 4. எக்ஸ் வந்து 12, ஒய் வந்து 4. இது மாதிரி வந்தா போட்டுடலாமா? ஓகேவா? சரி, இது ஓகே போட்டுடலாம். ஒருவேளை மினிட்ஸ்ல கொடுத்திருந்தா. சரி, அடுத்த சம் என்னன்னு பாருங்க. அடுத்த சம் ஹவர்ஸ் தான், பட் 1 ஹவர்னு வரும். 1 ஹவர் வந்தா எப்படி செய்யறது? 1 ஹவர்னா அதே தான் எடுத்துக்க போறோம் இல்லையா? புரியுது. ஃபார்முலா தானே போடுறோம், நம்ம ஃபார்முலால போடுறதுதான் கரெக்ட். ஏன் அவ்வளவு டவுட் வரும் நம்ம போட்டது சரியா இல்லையா? 100% கரெக்ட் தான். இது ஃபார்முலால போடுறதுதான் கரெக்டா தான் வரும், இதுல தப்பு வராது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இதை ட்ரை பண்ணி சொல்லுங்க, நீங்களே போடலாம். இதுல வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் ஆஃப் த போட் மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். இதுல எக்ஸோட வேல்யூ, போட் கோஸ் 20 km டவுன் ஸ்ட்ரீம் இன் 1 hour அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் போடும்போது டிஸ்டன்ஸ் வந்து 20, டைம் வந்து 1. அப்ப ஆன்சரே என்னதான் 20 km/h. அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் போடும்போது சேம் டிஸ்டன்ஸ் இருக்கா, அப்ஸ்ட்ரீம்க்கு டிஸ்டன்ஸ் இல்லையேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அதே கிலோமீட்டர் தான் இங்கேயும் போட போறீங்க. அப்ப அப்ஸ்ட்ரீம்கான டிஸ்டன்ஸும் 20 தான். ஆனா டைம் வந்து 1 hour கிடையாது, என்னது 2 hour. ஸோ டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணா 10 km/h.
நான் ஏற்கனவே சொன்னேன் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடோட வேல்யூ தான் அதிகமா இருக்கும், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எப்படி இருக்கும் அதை விட கம்மியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஓகே, அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் போட்டோட ஸ்பீட். ஃபார்முலா வந்து ds பிளஸ் யூஎஸ் பை 2. அப்போ 20 பிளஸ் 10 பை 2, 30 பை 2 கேன்சல் பண்ணா 5, சரி 15. நமக்கு ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் தான்ப்பா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க 15 கிலோமீட்டர் பெர் ஹவரோட ஆன்சர் முடிஞ்சிடும், ஒய் கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகே, மினிட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குப்பா? 10 கிலோமீட்டர். அப்ஸ்ட்ரீமுக்கும் அதான் டிஸ்டன்ஸ், டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அதான் டிஸ்டன்ஸ். ஆனா அப்ஸ்ட்ரீமோட டைம் என்ன? 30 மினிட்ஸ். டவுன் ஸ்ட்ரீமோட டைம் என்ன? 25 மினிட்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸ் தான். ரெண்டுலேயுமே மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? மினிட்ஸ் கொடுத்துருந்தா அதை ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு பேசிக்கா உங்களுக்கு தெரியணும் எவ்வளோ மினிட்ஸ் 1 hour. 60 மினிட்ஸ் வந்து 1 hour. ஓகேயா? இப்போ எனக்கு வந்து 5 hours மினிட்ஸா மாத்த சொன்னா 5 இன்டூ என்ன போடுவீங்க? 60 போடுவீங்க, கரெக்டா? சரி, இப்போ இதே இது 30 மினிட்ஸ் ஹவர்ஸா மாத்த சொன்னா 60ஆல மல்டிப்ளை பண்ண மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? டிவைட். இது தெரியும் தானே எல்லாருக்கும்? பேசிக். மினிட்ஸ் ஹவர்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு 60ஆல என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 10 பை மினிட்ஸ் என்ன? 30 பை என்ன போடணும்? 60. கீழே போட்டிருக்கேன், அது புரியுதா? 30 மினிட்ஸ் ஹவர்ஸா மாத்துறதுக்காக அந்த 30க்கு கீழே டிவைடட் பை என்ன போடுறேன்? 60. ஓகேயா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல எப்படி சேஞ்ச் பண்றேன்னா, இந்த 10 இன்டூ 30 பை 60 இருக்குல்ல டினாமினேட்டர்ல, இது அப்படியே மேல கொண்டு வாங்க, என்னவா மாறும்? 60 பை 30. ஓகே தானே? இப்ப இது 0 கட் பண்ணிடலாமா? 3 டேபிள்ல அடிக்கலாமா?
ஓகே, இப்ப மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் வருதா? இது என்ன ஸ்பீட் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. டூவா 20யா? 20. டூ ஆன்சர் வராதுப்பா, 20. அதுல டவுட் இருக்கவங்க திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது நான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறேன். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடோட டிஸ்டன்ஸ் வந்து 10. டைம் வந்து என்ன இருக்கு? 25 பை என்ன போடுவீங்க? 60. ஓகேயா? ஃபைனல் ஆன்சரா? சரி. அடுத்தது இப்ப இந்த இடத்துல 10 இன்டூ 25 60 மேல இருந்தா என்ன வரும்? 60 பை 25. கரெக்டா? இப்ப நான் இதை 5 டேபிள் அடிக்கிறேன். 5 5 25. இங்க எத்தனை? 12 5 60. 5 5 25, 12 5 60 கேன்சல் பண்ணிருக்கேன். இப்ப இந்த 5ஐயும் இந்த 10ஐயும் அடிக்கலாம். 1 5 2 டைம்ஸ் 2 into 12 24 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, நமக்கு வந்து அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிக்கிறோம் ஃபைனலா? ரிவர் கரண்ட், ஸ்பீட் ஆஃப் த ரிவர். therefore y ஓட வேல்யூ, y ஃபார்முலா என்ன? பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். ds மைனஸ் யூஎஸ் பை 2. ds வந்து 24, யூஎஸ் வந்து 20 பை 2. வந்து 4 பை 2 கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 2. 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேயா? ஸோ இதே மாதிரி மினிட்ஸ் வச்சு இன்னொரு சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லணும். இது ட்ரை பண்ணி சொல்லுங்க ஆன்சர். மினிட்ஸ் வந்து 39 மினிட்ஸ். இது 13 கிலோமீட்டர்.
6 ஆன்சர் இல்லப்பா. கொஸ்டினை நல்லா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. Seven. ஏன் இதுல எல்லாருக்கும் ஆன்சர் தப்பா இருக்கு? ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 27, 25, 23 and none of this. என்னன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பை 2 மைனஸ் பண்ணி பை 2 அப்படி போட தேவையில்ல. இந்த கொஸ்டின்ல வந்து அப்ஸ்ட்ரீம் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கேக்குறாங்க. 20 கவனிங்க. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு 13 கிலோமீட்டர் மினிட்ஸ் வந்து 39 பை என்ன போடணும் 60 ஆல டிவைட் பண்ணும். அதுக்கப்புறம் 13 இன்டூ 39/60 மேல கொண்டு வந்தா என்னது 60/39. இந்த 13ஐயும் 39ஐயும் நான் வந்து 13வது டேபிள்ல அடிக்கிறேன். 1 டைம் 3 டைம்ஸ். அப்புறம் இந்த 3ஐயும் 60ஐயும் அடிக்கிறேன். எவ்வளோ டைம்ஸ் 20 வருமா? இது வந்து அப்ஸ்ட்ரீம். ஓகேவா? நம்ம கிட்ட அப்ஸ்ட்ரீம் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்னா என்னது? அப்ஸ்ட்ரீம் இருக்கு 20 கிலோமீட்டர் பெர் அவர். ஒய் இருக்கு. ஒய் எவ்வளோ 3 கிலோமீட்டர் பெர் அவர். என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ். 17 தான் வருதா? சரி, இப்போ வந்து யூஎஸ்க்கு என்ன ஃபார்முலா? யூஎஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ யூஎஸ் இருக்க இடத்துல என்ன போடுவீங்க? 20. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும்? எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஒய் இருக்கிற இடத்துல என்ன? 3. ஓகேயா? அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த -3ஐ இங்க கொண்டு வந்தா அது என்னதான் மாறிடும்? +3. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 23. இதுக்கு புதுசா ஆன்சரே கண்டுபிடிக்கிறீங்க எல்லாரும். 11.5 23/2 6 17. ஓகே தானே? சரி, அடுத்தது இந்த டாபிக் இன்னும் முடியல, இன்னும் பேலன்ஸ் இருக்கு. நாளைக்கு இதோட கண்டினியூஷன் பிளஸ் நாளைக்கு வந்து சயின்ஸ் கிளாஸ். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. இந்த டாபிக்கோட கண்டினியூஷன் பிளஸ் சயின்ஸ் ரெண்டும் சேர்ந்து